மோசேக்கு அப்புறம் யோசுவாவுக்கு அப்புறம் காலேப்புக்கு அப்புறம் தான் ஒத்தினியல் வரணும். ஆனா இங்க மோசேக்கு அப்புறம் அபிஷேகம் யோசுவாவுக்கு வருது. யோசுவாவுக்கு அப்புறம் ஜனங்கள் பார்த்தாங்க, காலேப்பு பலன் உள்ளவன், மலை நாடுகளை சுதந்திரித்தவன், உத்தமன், கர்த்தருக்காக கானான் தேசத்துல போய் நல்ல பதில்களை கொண்டு வந்தவன். அப்ப ஜனங்கள் பார்த்தாங்க, யோசுவாவுக்கு அப்புறம் காலேப்பையும் எங்களுக்கு தலைவனா ஆண்டவர் தரப்போறாருன்னு. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் தலைமுறையை தாண்டி தொட்டது. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேசத்துல பலவான்களா இருக்கிறவர்களை கொண்டு எழுப்புதல் ஒரு பக்கம் இருந்தாலோ, ஒரு பகிரங்கமான எழுப்புதல பலவீனமாக அற்பமாக எண்ணப்பட்ட ஒத்னியலுக்காக கர்த்தர் ஒரு புதிய திட்டத்தை உண்டு பண்ணுகிறார். கூஷான் ரிஷிதாயும் என்கிற ஒரு வலு சர்ப்பத்தை ஒத்னியல் கையில கொடுத்து, காலேப்பு அந்த எல்லைகள்ல இருந்தா, காலேப்பு அந்த சர்ப்பத்தை ஜெயிக்கல. மெசொப்பொத்தாமியா நாட்டுல கூஷான் ரிஷிதாயும் அப்படின்னா அது ஒரு வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பத்தை காலேப்பால ஜெயிக்க முடியல. அநேக 70 பரிசுத்தவான்கள் மோசேயுடைய ஆவியை பெற்றவர்கள் ஜெயிக்க முடியல. ஆனா ஒத்னியேல கர்த்தர் தேவனுக்காக எழும்பினார். தேவனுக்காக எழுப்பப்பட்டவன் சத்ருவை ஜெயித்த